பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் யோபு 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. புல் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதை கத்துமோ? தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக் கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் ஆரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே. அப்பொழுது என்னை தப்ப விடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் என்னை தப்ப விடாராக. நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம்? என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? என் பலன் கற்களின் பலனோ? என் மாம்சம் வெண்கலமோ? எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ? சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கலாகி, உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி, அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும். அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும். தேமாவின் பயணக்காரர் தேடி, சேபாவின் பயண கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து, தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள். அவ்விடம் மட்டும் வந்து கலங்கி போகிறார்கள். அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள். என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும், உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும், அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு! உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ? இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள். இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நான் பொய் சொல்கிறேனோ என்று உங்களுக்கு பிரதிட்சயமாய் விளங்கும். நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் யோபு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா யோபு சொல்றான், என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு
அது தராசுல வைக்கப்பட்டா நலமா இருக்குமே. ஏன்னா என் சஞ்சலம் அப்படி அளவுக்கு மீறி இருக்கு. அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா இருக்கு. என் துக்கம் சொல்லி முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல யோபு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல அவன் சொல்றான், முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோபுடைய அதாவது அதிகாரத்துல முட்டைய வெள்ளைக்கருவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, இப்போ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, வெள்ளைக்கருல ருசி இல்லை என்பதை அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா என்றைக்கோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு நம் வேத வசனத்துல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல 7வது வசனத்துல சொல்றான், நான் சாகணும், நான் செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதாவது எனக்கு சாவை கொடுத்தா நல்லா இருக்குமே, நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் 8, 9, 10 வசனங்கள்ல சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போலதான் எலியா சொன்னாரு, ஆண்டவரே என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். 1 ராஜாக்கள் 19:4 சூறை செடிக்குள்ள போய் படுத்துக்கிட்டார். அதே போல யோனா பார்த்தீங்கன்னா, யோனா 4 அதிகாரம் 3:8 அவரும் சொல்றாரு, நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் அநேகம் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம ஜீவனை எடுக்காம இவ்வளவு நாள் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அதே போலதான் எலியாவையும் எடுத்துக்கல. அவர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போது அந்த சூறை செடியில இருக்கும்போது எடுத்திருந்தா, அதுக்கப்புறம் அவர் அதாவது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார். தீர்க்கதரிசி எலிசாவை அவருடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணுகிறார். இதெல்லாம் எலியா செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட எலிசா என்ன பண்றாரு, உம்மை விட மாட்டேன், கூடவே வருவேன்னு சொல்லி எலியாக்குள்ள இருந்த அபிஷேகத்தை எலிசா ரெட்டிப்பாய் கேட்டு பெற்றுக்கொண்டான், எனக்கு உங்க வரம் வேணும்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் கிடைச்சிருக்காதுல்ல எடுத்திருந்தா. அதே போல யோனா மீன் அதாவது கடல்ல தூக்கி போடுங்கன்னு சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் ஒரு மீனை அனுப்பாம கடல்ல மூழ்க வச்சிருந்தா யோனா மரித்திருப்பான். ஆனா நினிவே ஜனங்களுக்கு யார் போய் சுவிசேஷம் சொல்ல முடியும்? ஆண்டவர் யாரை கொண்டு எந்த காரியத்தை செய்யணும்னு சித்தமாய் வைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு நிறைவேற்றுவார். அதனால பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா சூனியம் பண்றாங்களா, மாந்திரிகம் பண்றாங்களா, இல்லைன்னா வியாதியின் கொடுமையில இருக்கிறீங்களா, ஐயோ இந்த வியாதி தீராத வியாதி வந்துருச்சே, இது எப்படி குணமாகும் நினைக்கிறீங்களா? உங்களை அதன் மத்தியிலே ஆண்டவர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொன்று நன்மைக்கே. ரோமர் 8:28 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியங்களும் அவர் நன்மைக்கே செய்கிற தேவன், தீமை செய்கிறவர் அல்ல. 9ஆம் வசனத்துல யோபு சொல்றாரு, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். என்னை ஆண்டவர் என்ன பண்ணட்டும், என்னை துண்டித்து போடட்டும், நான் உயிரோட இருந்து எதுக்கு அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் என்ன பண்றவர் அல்ல, அழிக்கிற தேவன் அல்ல, நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் அவர். யோபுவை வாழ வைக்கிற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். ஆனாலும் சத்ரு என்ன பண்றான், பல விதத்தில் அவனை சோதிக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சாத்தான் தான் நம்மளை அழிக்கிற வேலையை செய்வான். ஆண்டவர் அழிக்க மாட்டார் நம்மளை ஒரு நாளும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கடைசி நாட்களில் தேவனுடைய அரசாட்சியில் மரணம் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3-4 படித்து பாருங்க. அதாவது கடைசி நாட்கள்ல என்ன இல்லையாம், ஆண்டவருடைய ஆட்சியில் அரசாட்சியில மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கு. இன்னைக்கு யார் யாரெல்லாம் நீங்க மனம் திரும்பலையோ, யார் யாரெல்லாம் உலகத்துல பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த பாவத்துல அடிமையா இருந்தாலும், ஒருவேளை குடிக்கோ, கஞ்சாக்கோ, போதைப் பொருட்களுக்கோ, விபச்சார பாவங்களுக்கோ, இல்லாவிட்டால் எந்த பாவத்துல நீங்க விழுந்து கடந்தாலும் அதுல இருந்து நீங்க எழும்புங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள்னு ஆண்டவர் சொல்றார்.
நீங்க இன்னும் அந்த பாவ சேற்றுல நீங்க கடந்தீங்கன்னா, ஆனா ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்ப வேணா இருக்கலாம். ஹalleluya. அவருடைய வருகையில, அவருடைய ரகசிய வருகையில நீங்களும் நானும் பறந்து போகணும்னு சொன்னா, இன்னைக்கு நாம் பாவத்தை விட்டு வெளியே வரணும். பாவத்தை நம்ம தண்ணி போல பருகி கொண்டு இருந்தா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால மனம் திரும்பு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த பாவத்துல இருந்தாலும், வாலிப பிள்ளையே, நீ எந்த பாவத்துல விழுந்து கிடந்தாலும் அதுல இருந்து வெளியில வா. ரியாதோலை கண் ஷல்பியோதனாய் கரபா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்துங்கப்பா. ரீபாக்கா ஷலோ ருபி ஆதரை கண் ஷலோ ருபே கரபா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நாள்ல படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளை அவங்க வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க. தீராத வியாதிகள், டாக்டரால சுகப்படுத்த முடியாத வியாதிகள், ஆண்டவரே என்ன செய்வதென்று கலங்கி கொண்டிருக்கிற அப்பா ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா, அவங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுங்க. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க. அப்பா, நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும்னு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணி கொடுங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றியாப்பா, நன்றியாப்பா, நன்றியாப்பா. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா, நீங்க எல்லாவற்றையும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.